32க்கு 42ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 1960 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு கலர்ஃபுல் வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் கலர்ஃபுல் பெயிண்டிங் கொடுத்து லிவிங் ஹாலில் கலர்ஃபுல் பெயிண்டிங் மற்றும் இன்டீரியர் ஒர்க் 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்கிறது. தேவையான இடங்களில் டெக்ஸ்டர் மற்றும் ஸ்டென்சில்ஸ் ஒர்க்குன்னு ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 32க்கு 42. பில்டிங் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1960 ஸ்கொயர் ஃபீட். பெய்ஜ் டார்க் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங், டெக்ஸ்சர் ஒர்க், டஃப் அண்ட் கிளாஸ் மூலிமா எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் லேசருக்கு டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிகோ 11.75க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட லெஃப்ட் சைடில் காலம் டிசைனில் வால் ரைஸ் பண்ணி அதில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் ஹைலைட்டரோட லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் 2 அண்டர் கிரவுண்ட் சம்ப் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குட்டில் 5 டைமென்ஷன்ஸில் வடக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோர் டைல்ஸ் 2.25க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வாலில் பெரிய சைஸ் உடன் பேனலிங் பண்ணி கொடுத்து ஷோகேசஸ், பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் மற்றும் லேசர் கட் டோர் டிசைனில் பூஜா யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டியூவல் ஃபினிஷிங்கில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் மல்டி கலர் பெயிண்டிங்ஸ் மற்றும் மல்டி கலர் ஸ்பாட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பூஜா யூனிட் கரெக்டான வாஸ்துல பேஸ் கேபினட் ப்ரொவிஷனோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னி மூலையில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 9.25க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் எஸ்எஸ்சிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸு கீழே வர பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ் அண்ட் டால் யூனிட் எல்லாமே நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை யூட்டிலிட்டி ஏரியாக்கான ப்ரொவிஷனாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 9.25க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒரு பக்க வாலில் சிவில் ப்ரொஜெக்ஷன் மற்றும் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் மற்றும் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் செஞ்சு கொடுத்துருக்காங்க.
இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 6.5 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்து ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட வால்ல கோல்டன் கலர் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம், பால்கனி, ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே டிவி யூனிட்டுக்காக ஒரு பக்க வாலில் சிவில் ப்ரொஜெக்ஷன் மற்றும் அழகான ஸ்டென்சில் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் சூப்பரான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 8 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பேசேஜில் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு தனியாக இடம் ஒதுக்கி டோர் ப்ரொவிஷனோட செஞ்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்ல என்ட்ரு ஆனதும் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் மற்றும் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5.75க்கு 5.75 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பெட்ரூமோட நார்த் வாலில் சிவில் ப்ரொஜெக்ஷன் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த்தில் கொடுத்துருக்கிற ஸ்டீல் டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் மேலே போகிறதுக்கான எம்எஸ் ஸ்டேர்கேஸ் மற்றும் கூலிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் கொடுத்துருக்கிற டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 12.5க்கு 17.75 டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் உடன் டிசைனை லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ் வித் டஃபன் கிளாஸ் மூலியமாக கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சவுத் வாலில் நீட்டான டிசைனில் ஸ்டென்சில் ஒர்க் கொடுத்து ஈஸ்ட் வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த தொப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.